எனக்கிட்ட நிறைய பணம் இருக்குது, பெரிய பெரிய வீடெல்லாம் இருக்குது, செல்வங்கள் எல்லாமே இருக்குது, ஆனா நிம்மதியும் மகிழ்ச்சியும் மட்டும் இல்லை அப்படின்றவங்களா நீங்க? அப்ப இந்த ஸ்டோரி உங்களுக்கு தான். ஒரு அழகான பெண், மிகப்பெரிய பணக்காரங்களா இருக்கக்கூடிய ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண் கவுன்சிலிங் செய்யக்கூடிய ஒருத்தரை சந்திக்கிறதுக்காக போறாங்க. அவர்கிட்ட போய் என் லைஃபே சூன்யமா இருக்குது, எவ்வளவுதான் பணம் செல்வங்கள் என்கிட்ட இருந்தாலும் ஏதோ ஒன்று இல்லாத மாதிரியே தோணுதோ, அர்த்தமே இல்லாம ஒரு இலக்கே இல்லாம என் லைஃப் போயிட்டு இருக்கு, எல்லாம் என்னட்ட இருந்தாலும் இல்லாதது நிம்மதியும் மகிழ்ச்சியும் மட்டும்தான், என் சந்தோஷத்துக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டா. அப்போ அந்த கவுன்சிலிங் செய்யறவர் அந்த ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடிய ஒரு பணிப்பெண்ணை கூப்பிடுறாரு. அதே நேரத்துல இந்த பணக்கார பெண் கிட்ட சொல்றாரு, இப்ப நான் இங்க வேலை செய்யக்கூடிய பணிப்பெண்ணை கூப்பிட்டு மகிழ்ச்சியை எப்படி வர வைக்கிற அப்படின்னு சொல்றேன், நீங்க குறுக்கே எதுவும் பேசாம கேட்டுக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த பணிப்பெண்ணும் தான் செஞ்சிட்டு இருந்த வேலையை அப்படியே நிப்பாட்டிட்டு வந்து கவுன்சிலிங் செய்யறவர் கேட்டதுக்கு என்னங்க சொல்ல தொடங்குறார். என்னுடைய கணவன் மலேரியாவால இறந்து போனார். அவர் இறந்து சரியா 3 மாசத்துல என் மகனும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போனார். எனக்கு யாரும் இல்லை, எதுவும் இல்லை, என்னால சரியா தூங்க முடியல, சாப்பிட முடியல, யார் கூடயும் சிரிச்சு பேச முடியல. அப்போ என் வாழ்க்கையை முடிச்சு கொள்ளலாம் அப்படின்னு நினைச்சேன். அப்படி இருக்கையில ஒரு நாள் நான் வேலை விட்டு வரும்போது கடும் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அப்போ என்னை பின்தொடர்ந்து ஒரு பூனை வந்துட்டு இருந்துச்சு. அந்த பூனையை பார்க்கும்போது எனக்கு பாவமா இருந்துச்சு. அதுக்கு பிறகு அந்த பூனையை நான் என்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் கடும் குளிர் அப்படின்றதால அந்த பூனைக்கு குடிக்கிறதுக்காக பால் கொஞ்சம் கொடுத்தேன். அந்த பாலை குடிச்சு முடிய அந்த பூனை என்னுடைய காலை அழகா வருடி கொடுத்தது. கடந்த 3 மாசத்துல அன்றைக்கு தானா முதல் முறையா சிரிச்சேன். அப்போ நான் எனக்கு நானே கேள்வி கேட்டுக்கிட்டேன், ஒரு சின்ன பூனைக்கு நான் செஞ்ச விஷயம் என்னை இவ்வளவு சந்தோஷப்படுத்துதுண்டா, ஏன் இதை நான் பலருக்கு செஞ்சு நான் சந்தோஷப்பட்டு கொள்ளக்கூடாது அப்படின்னு யோசிச்சேன். அடுத்த நாள் பக்கத்து வீட்டுல இருந்த ஒருத்தருக்கு காய்ச்சல் அப்படின்றதுனால அவர் சாப்பிட்றதுக்காக கஞ்சி கொண்டு போய் கொடுத்தேன். அப்போ அவர் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அவரை சந்தோஷப்படுத்தி நானும் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். மகிழ்ச்சி என்றது நம்மள்ட்ட இருக்கிறத மற்றவங்கள்ட்ட கொடுக்கறதுனாலதான் அப்படின்றத நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு தன்னுடைய கதையை முடிச்சா இந்த பணிப்பெண். இந்த கதையை கேட்ட பிறகு அந்த பணக்கார பெண் கடும் சத்தம் போட்டு அழுதா. அந்த பெண்ணுகிட்ட பணத்தால வாங்கக்கூடிய எல்லாமே இருந்தாலும் பணத்தால வாங்க முடியாத சில விஷயங்கள் இல்லை. வாழ்க்கையின் அழகுன்றது நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம் அப்படின்றதுல இல்லை, நம்மளால மற்றவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க அப்படின்றதெல்லாம் இருக்குது. மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கும் போதுதான் இந்த நிம்மதி மகிழ்ச்சி என்றதெல்லாம் நம்ம கிட்ட தானா வந்து சேருது. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.